கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 8 வசனம். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வசனத்தில் 2 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதி, தேவனுடைய மகிமை. நம்முடைய நீதி மற்றும் தேவனுடைய மகிமை. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நாம் நீதியாய் இருக்க வேண்டும். நாம் நடக்கிற பாதையிலே நீதியாய் நடக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு உண்மை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை, சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இது நமக்கு முன்னாக செல்ல வேண்டும். அந்த நீதியின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நாம் போகும்போது கர்த்தர் கூட இருப்பார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வசனத்தை வாகனத்தில் போடுகிறோம். நாம் ஜெபித்து தான் கடந்து போகிறோம். ஆனால் தேவ பிரசன்னம் நமக்கு முன்னாக போக வேண்டுமானால் நீதியாய் இருக்கும் பொழுது அவருடைய மகிமை காக்கும். அதோடு நிற்காது, அவருடைய மகிமை பின்னாலே காக்கும். முன்னாடியும் காக்கும், பின்னாடியும் காக்கும். நாம் இருக்க வேண்டிய காரியம், நீதியாய் வாழும் பொழுது நாம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் பாதுகாக்கப்படுவோம். பிற்புறம் என்பதை ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். மை பிரசன்ஸ் வில் ப்ரொடெக்ட் யூ ஆன் எவ்ரி சைடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ப்ரொடெக்ட் யூ ஆன் எவ்ரி சைடு. பேக் சைடு மட்டும் இல்லை, எவ்ரி சைடு. முன்னாடி கர்த்தர் காக்கிறார், பின்புறமாக, வலதுபுறமாக, இடதுபுறமாக, எல்லா பக்கத்திலையும் எவ்ரி சைடு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அன்பான தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி நாம் வாழும் பொழுது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நிலைத்திருக்கும். வீட்டில் இருக்கும்போதும் கர்த்தர் பாதுகாப்பார், பிரயாணப்படும் போதும் பாதுகாப்பார். கடைசி வரை ஆண்டவர் வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன்.